அனைவருக்கும் வணக்கம். திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியை நாம் பார்க்கின்ற போது தென்னிந்திய நல உரிமை சங்கத்தில் தொடங்கி நீதி கட்சி பரிணாம வளர்ச்சியில திராவிட இயக்கம் தந்தை பெரியார் தலைமையில் துவங்கப்பட்டு அதிலே தேர்தல் அரசியல் என்கிற அடிப்படையில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் கொட்டுகிற மலையிலே ராபின்சன் பூங்காவிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், லட்சியங்கள், அது செல்கிற பாதை பேரறிஞர் அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு கேள்விக்குறியானது. அதனால் அந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்ததிலே மிகப்பெரிய பங்களிப்பு ஆற்றிய மன்னாதி மன்னன், மக்கள் கழகம், பொன்மனத் தலைவன், புரட்சித் தலைவர்கள், அண்ணாவின் இதய கண்ணியாக இருந்த புரட்சித் தலைவர்கள் ஏழை எளியவர்களுக்காக, சாமானியர்களுக்காக, ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக, விளிம்புநிலை மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, விவசாயிகள், மாணவர்கள், தொழிலாளர்கள், மகளிர்கள், தாய்மார்கள் என்று அனைத்து தரப்பு மக்களுக்கு வாழ்வில் ஒளியேற்றி வைக்கின்ற வகையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 17/10/1972 புரட்சித் தலைவர் தொடங்கினார்கள். அவர் அந்த இயக்கத்தை தொடங்குகிற போது சந்தித்த விமர்சனங்கள், அவர் எதிர்கொண்ட அவமானங்கள் அத்தனையும் தூளாக்கினார் என்று சொன்னால் அவருடைய மன வலிமையோடு மக்கள் தந்த பேராதரவு, அந்த மக்களின் பேராதரவோடு தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த தமிழ் மண்ணினை உருவாக்கினார். கோடிக்கணக்கான தொண்டர்கள் புரட்சித் தலைவர் அவர்கள் மீது விசுவாசம் கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஈர்க்கப்பட்டார்கள். முதலாக 16 லட்சம் உறுப்பினரோடு தொடங்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் இந்த மண்ணை விட்டு மறைகிற வரை முதலமைச்சர் அரியணையிலே இந்த அன்னை தமிழகத்தை பாதுகாக்கின்ற பொறுப்பினையும், இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்கின்ற பொறுப்பினையும் இது தாய் தமிழ்நாட்டு மக்கள் வழங்கினார்கள். புரட்சித் தலைவர் அமெரிக்க புருக்லின் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தபோது கூட முதலமைச்சராக சென்றால் முதலமைச்சராகத்தான் வர வேண்டும் என்று அமெரிக்காவில் படுத்துக்கொண்டே ஆண்டிப்பட்டியிலே வெற்றி பெற்ற வரலாறு, ஆட்சி அமைத்த வரலாறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு. புரட்சித் தலைவருடைய மறைவுக்கு பிறகு இதய தெய்வம் தமிழகுலசாமி புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமை தாங்கி வழி அணைத்து அவர் பட்ட கஷ்டங்கள் சொல்லில் அடங்காதவை, எண்ணில் அடங்காதவை, அத்தனை வேதனைகளையும் கஷ்டங்களையும் தனதாக்கி கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் இயக்கத்தை 1.5 கோடி தொண்டர்களாக இந்தியாவின் மாபெரும் மக்கள் இயக்கமாக, 3வது மாபெரும் மக்கள் இயக்கமாக உயர்த்தி காட்டி எங்களை போன்ற சாமானியர்களையெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களாக்கி, அமைச்சர்களாக்கி, தலைமை கழக நிர்வாகிகளாக்கி இந்த மக்களுக்கு சேவை செய்கின்ற நாங்கள் 7 ஜென்மத்திலும் நினைத்து பார்க்க முடியாத அந்த அரிய வாய்ப்புகள் எல்லாம் சாமானிய தொண்டர்களுக்கு வழங்கி ஜனநாயகத்தை பாதுகாத்தார் புரட்சித் தலைவர் இதய தெய்வம் அம்மா. அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இந்த இயக்கத்தை மீட்டெடுத்து, இந்த இயக்கத்தை காப்பாற்றி இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை பெற்றிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமை தாங்கி வழிநடத்தி புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் சந்தித்த சோதனைகள் 1, 2 அத்தனையும் தவிடுபடியாக்கி அனைவரையும் தாய்போல் இருந்து அரவணைத்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய மறு வடிவமாக அவர் ஆற்றி வருகின்ற அந்த மகத்தான பணிக்கு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் மகுடம் சூட்ட காத்து கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்களாட்சி மகத்துவத்துக்குள்ளே மன்னராட்சி அவர்கள் வேரூன்றி வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது தமிழகத்திற்கு மிகப்பெரிய பேராபத்தாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு மக்களாட்சி என்றால் என்னவென்று மறந்து போகின்ற வகையிலே மன்னராட்சியினுடைய தத்துவத்தை இன்றைக்கு தமிழகத்திலே தலை நிமிர்த்தி கொடி பிடித்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு
சிம்ம சொப்பனமாக சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மக்களுக்காக எழுப்புகிற உரிமை குரல் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் 8 கோடி தமிழருடைய நம்பிக்கை பெற்றது. வருகிற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சிம்ம சொப்பனமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அம்மாவின் மறுவடிவமாக புரட்சித்தருடைய மறுவடிவமாக தொண்டர்களின் நம்பிக்கையாக 8 கோடி தமிழர்களுடைய பாதுகாப்பு அரணாக ஜனநாயகத்தினுடைய பாதுகாவலராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவின் வழியிலே புரட்சித் தலைவர் வழியிலே அண்ணாவின் ஆசையோடு வழிநடத்த அவர் எடுத்து வருகிற முயற்சி ஒன்றல்ல இரண்டல்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் கிடைத்தது இறை அருள். இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியோட தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஆட்சி வருகிற தொண்டர்கள் ஆட்சி வருகிற கழகப்பணி மக்கள் பணி என்பது நாம் பெற்ற வளம். அம்மா கொடுத்த ஆசி, புரட்சி தலைவர் கொடுத்த ஆசி. ஆகவே இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னாலே அது சோதனையை சந்தித்த இயக்கம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னாலே அது எல்லோருடைய கண்டிஷ்டி பெற்று சோதனைகளை சந்தித்து சாதனைகளாக மாற்றுகிற இயக்கம். புரட்சித்தனுடைய மறைவுக்கு பிறகு சிதறு தேங்காய் போல் சிதறிய இயக்கம். அம்மாவுடைய பெருமுயற்சியாலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்களை மாபெரும் மக்கள் இயக்கம் தலை நிமிர்ந்து நின்றதை இந்த தமிழக மக்கள் உருவாக்கி காட்டினார். 52 ஆண்டுகளிலே 32 ஆண்டுகள் ஆண்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த மக்களுக்கு சத்துணவு திட்டம் தந்த சரித்திர நாயகர், தொட்டில் குழந்தை திட்டம் தந்த புரட்சித் தலைவர் இதயதீப அம்மா அவர்கள், மடிக்கணினி தந்த புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள், தாலிக்கு தங்கம் திட்ட அம்மா அவர்கள், கறவை மாடுகள் ஆடுகள் தந்த அம்மா அவர்கள், இருசக்கர வாகனம் தந்த அம்மா அவர்கள், குழந்தைகளுக்கு பரிசு பெட்டகம் தந்த புரட்சித் தலைவர் இதயதீபம் அம்மா அவர்கள், மகளிர் காவல் நிலைய புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். இப்படி அடுக்கடுக்கான சாதனைகள். அவருடைய வழியிலே புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் 4 ஆண்டு காலம் இந்த ஆட்சி ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு ஆண்டு தாக்கு பிடிக்குமா, நிற்குமா, நிலைக்குமா என்று சொன்னவர்களுக்கு வீரவசனம் பேசாமல் விவேகத்தோடு புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள், இதயதீபம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் உயிரை கொடுத்து உருவாக்கிய அந்த அரசை 4 ஆண்டு காலம் முழு ஆயுள் காலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றிலே பெருமை சேர்க்கின்ற அரசாக குடிமராமத்து திட்டம் 7.5% என்று சமூக நீதிக்கு வித்திட்ட திட்டங்களை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 69% இடஒதுக்கீடு தந்தாரே. அவருடைய வழியிலே 11 மருத்துவக் கல்லூரிகளை பெற்றுக் கொடுத்தார். 6 புதிய மாவட்டங்களை உருவாக்கி காட்டினார். 2000 அம்மா மினி கிளினிக்கை உருவாக்கி காட்டினார். 50 ஆண்டு கால காவிரி பிரச்சனைக்கு தீர்வு கண்டார். முல்லை பெரியாறு பிரச்சனைக்கு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எதிர்த்த சட்ட போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி காட்டினார். முதலமைச்சர் அரியணை என்பது அது நமக்கான அலங்கார பதவி அல்ல, மக்களுக்கு சேவை செய்கிற பதவி என்கிற ஒரு புதிய இலக்கணத்தை, எழுமையின் இலக்கணத்தை, உழைப்பின் இலக்கணத்தை, சேவையின் இலக்கணத்தை இந்த தமிழகத்திலே நிரூபித்து காட்டின இதயதீபம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். ஆகவே இன்றைக்கு இதயதீபம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய ஆசையோடு, இதயதீபம் புரட்சித் தலைவர் நல்ல ஆசையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சோதனைகளை சந்திக்கலாம், சோதனைகள் வரலாம். அது சோதனைகள் அல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய மன வலிமைக்கு வலு சேர்க்கிற சந்தர்ப்பமாகத்தான் அதை நாம் பார்க்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு எதிரிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள், துரோகிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைத்து பார்க்க முடியாது. எதிரிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த சேதாரத்தையும் ஏற்படுத்தாது. ஏனென்றால் இது மக்கள் இயக்கம், மக்களால் பாதுகாக்கப்படுகிற இயக்கம், மக்களுக்காக உழைக்கின்ற இயக்கம், மக்களுக்காக பாடுபடுகின்ற இயக்கம். புரட்சித் தலைவர் இதயதீபம் அம்மா அவர்கள் சொன்னார்கள், மக்களால் நான், மக்களுக்காகவே நான். அந்த தாரக மந்திரத்திலே புரட்சித் தலைவர் இதயதீபம் அம்மா அவர்கள் உங்களால் நான், உங்களுக்காக நான் என்று சொன்னார். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்று உழைத்தார். அமைதி, வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்தோடு உழைத்த அந்த தெய்வ திருமகள் புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய மறுவடிவமாக புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் ஆட்சி கட்டில் அமர்த்துவதற்காக ஒரு மாபெரும் தியாக வேள்வியை நடத்தி கொண்டிருக்கிறார்.
அவர் மேற்கொண்டு தலைமை தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கிற இந்த தியாக வேள்விக்கு கழக புரட்சி தலைவி அம்மாவின் திருநாமத்தில் இயங்குகிற புரட்சி தலைவி இதய தீபம் அம்மா பேரவை நாளை முதல் களம் காண இருக்கிறது. இது சோதனைகள் என்று யாரும் சோர்ந்து விட வேண்டாம். நம்மை ஒற்றுமைப்படுத்த, நாம் வலிமையோடு களம் காண, திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற தீய சக்தியை வேரடி மண்ணோடு வீழ்த்தி காட்ட நமக்கு இன்னும் உத்வேகம், ஆக்கம், ஊக்கம் வழங்குகிற தருணம் இது என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். ஆகவே மக்கள் சக்தி தான் மகத்தான சக்தி. மக்கள் சக்தி தான் ஒரு இயக்கத்தினுடைய ஆயுள் காலத்தை நிர்ணயிக்க முடியும். மக்கள் சக்தி தான் ஒரு இயக்கத்தினுடைய மதிப்பீடுகளை, ஒரு இயக்கத்தினுடைய எதிர்காலத்தை அவர்கள்தான் அந்த ஜாதகத்தை உருவாக்க முடியும். ஆகவே மக்கள் சக்தி பெற்றிருக்கிற மகத்தான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த சக்தியாலும் சேதாரத்தை ஏற்படுத்திவிட முடியாது. ஆகவே நாளைய தினம் வெள்ளிக்கிழமை கழக புரட்சி தலைவர் இதய தீபம் அம்மா பேரவை கழக அமைப்பு ரீதியான 82 மாவட்டங்களிலும் இன்னும் 1-2 மாவட்டங்களிலே மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களுடைய ஒப்புதலை நீங்கள் பெற்று உடனடியாக நீங்கள் களம் செல்ல வேண்டும். அமைதி பூங்காவாக இருந்த இந்த தமிழகத்தை அமைதி காடாக மாற்றியிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மக்கள் விரோத அரசுக்கு நாம் முடிவு கட்ட வேண்டும். வீதியாக வீடு வீடாக ஒவ்வொரு வாக்காளரையும் 6,30,00,000 வாக்காளர்களை நாம் சந்திப்போம். அதுதான் நாம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருக்கு கழக புரட்சி தலைவர் அம்மா பேரவை ஆற்றுகிற நன்றி கடன். புரட்சி தலைவர் இதய தீபம் அம்மாவுடைய அரசு மலர வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்து நெருப்பாற்றில் நீந்தி உழைத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய மன்னாதி மன்னன் மக்கள் கழகம் பொன்மன தலைவர் புரட்சி தலைவருடைய மறு வடிவம் புரட்சி தலைவி இதய தீபம் தமிழகுலசாமி அம்மாவுடைய மறு வடிவம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருக்கு கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை ஆற்றுகிற நன்றி கடன். களத்துக்கு செல்வோம், வாக்காளர்களை சந்திப்போம், பொதுமக்களை சந்திப்போம், இளைஞர்களை சந்திப்போம், மாணவர்களை சந்திப்போம், விவசாயத்தை நம்பி இருக்கிற அந்த விவசாய பெருங்குடி மக்களை சந்திப்போம், வீடு வீடாக செல்வோம், வீதியாக செல்வோம், வாக்காளர்களை சந்திப்போம், களத்திலே நேரிலே சந்தித்து சத்தியத்தை எடுத்துச் சொல்வோம், உண்மையை எடுத்துச் சொல்வோம், யதார்த்தத்தை எடுத்துச் சொல்வோம். மக்கள் விரும்புகிற தலைவர், மக்கள் வரவேற்கிற தலைவர், மக்கள் எதிர்பார்க்கிற தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் புரட்சி தலைவர்களுடைய ஆட்சியை, அம்மாவுடைய ஆட்சியை இந்த தமிழகத்திலே மலரச் செய்வதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற அந்த உத்தமர் கரத்தை வலுப்படுத்துகிற அந்த மகத்தான பணியை செய்ய வேண்டிய தருணம். ஆகவே கழக புரட்சி தலைவர் அம்மா பேரவையினுடைய போர்ப்படை தொண்டர்களே, நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளருடைய தலைமையிலே நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த மாபெரும் திண்ணை பிரச்சாரம் ஒரு வரலாற்று பிரளயத்தை ஏற்படுத்த வேண்டும். தமிழகத்திலே ஜனநாயகத்திற்கு பேர் ஆபத்து. இந்த தமிழகத்திலே ஜனநாயகத்தை இன்றைக்கு குழி நோண்டி புதைக்கிற அந்த நிகழ்வை மெல்ல மெல்ல திமுக நடத்தி கொண்டிருக்கிறார். தானும் தனக்கு பின்னால் தன் வாரிசும் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று சொன்னால், கருணாநிதி குடும்பம் தான் இந்த நாட்டை தொடர்ந்து ஆள வேண்டும் என்று சொன்னால், குப்பனும் சுப்பனும் ஏழையும் எளியோரும் சாமானியர்களும் உழைப்பவர்களும் எங்கே போவது? ஆகவே தமிழகத்திலே விடுவிக்கப்பட்டிருக்கிற சவால், ஜனநாயகத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கிற சவால். மக்களே, நாம் சிந்திக்க வேண்டிய நேரம் இது. மக்களே, நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் இது. தமிழ்நாட்டினுடைய எங்கள் உயிரிலும் மேலான தமிழக வாக்காளர் பெருமக்களே, உங்கள் பாதம் தொட்டு நாங்கள் வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்கள் இயக்கம், மக்கள் இயக்கம், சாமானியர்கள் இயக்கம், விவசாயிகள் இயக்கம், ஏழைகள் இயக்கம். ஆக இந்த இயக்கத்தை நீங்கள் ஒருபொழுதும் கைவிட மாட்டீர்கள். இந்த மக்கள் சக்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காப்பாற்றும் எங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் வருங்கால முதலமைச்சர் அவருடைய தலைமையில். ஆகவே கழக புரட்சி தலைவர் அம்மா பேரவை தொண்டர்களை, இதை உங்கள் பாதங்களை தொட்டு நான் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் சகோதரனாக கேட்டுக்கொள்கிறேன், உங்களில் ஒருவராக கேட்டுக்கொள்கிறேன். வீதி வீதியாக களத்திலே நாம் பேரவை தொண்டர்கள் கழக நிர்வாகிகளோடு இணைந்து, கையிலே கொடி, நெஞ்சிலே ஒரு தியாக நெருப்பு, கையிலே துண்டு பிரசுரத்தோடு, ஒரு கையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடி, ஒரு கையிலே சாதனை விளக்க துண்டு பிரசுரங்கள், நெஞ்சிலே தியாக நெருப்பு நாம் பற்றி எரிகிறோம். ஆகவே மீண்டும் ஒரு சுதந்திர பிரகடனம் புரட்சி தமிழர் எடப்பாடியுடைய தலைமையில இந்த அன்னை தமிழகத்தை
ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்காக, ஜனநாயகத்தை மலரச் செய்வதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய புரட்சித் தலைவர் ஆட்சி, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி, புரட்சித் தமிழ் ஐயா எடப்பாடியுடைய தலைமையிலே மலரச் செய்வதற்கு வீடு கொண்டு எழுவோம், வீடு வீடாக செல்வோம், வீதிதோறும் செல்வோம், மக்களை சந்திப்போம், நியாயத்தை கேட்போம், தர்மத்தை நிலைநாட்டுவோம், நியாயத்தை நிலைநாட்டுவோம், உண்மையை, யதார்த்தத்தை, கள நிலவரத்தை எடுத்துச் சொல்வோம். இன்றைக்கு நடைபெற்று வருகிற பாலியல் வன்கொடை சம்பவங்கள், நெஞ்சை உழுக்குகிற சம்பவங்கள், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. ஆனால் அவர்கள் குடும்பம் வாரிசு அரசியலே நான் அக்கறை செலுத்துகிறார். சந்தி சிரிக்கிற சட்டம் ஒழுங்கை தடுத்து நிறுத்துவதற்கு கையாளாகாத முதலமைச்சர் குடும்ப வாரிசு அரசியலை தலை நிமிர்த்துவதற்காக அக்கறை செலுத்துகிற இந்த நிலையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். விலைவாசி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, பால்விலை உயர்வு அத்தனையும் உயர்ந்திருக்கிறது. மின்சார கட்டணத்தை உயர்த்தாமலே போராட்டம் நடத்திய ஸ்டாலின் இன்றைக்கு மின்சார கட்டணத்தை 3 முறை உயர்த்தினார். சொத்து வரியை புரட்சி தமிழ் எடப்பாடியார் உயர்த்தாமலே போராட்டம் நடத்திய திமுக ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு சொத்து வரியை 6 மாதத்துக்கு ஒரு முறை உயர்த்துகிற இந்த நிலையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எங்கு ஊழல், எதிலும் ஊழல், இதை தடுத்து நிறுத்துகிற போர் பிரகடனம் புரட்சி தமிழ் எடப்பாடியார் யாரும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். அவர் மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிற தியாகத்தின் திருவுருவம், மக்களுக்காக தன்னை ஒப்படைத்திருக்கிற புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியாருடைய உழைப்பு ஒரு நாளும் வீண் போகாது. அவருடைய முயற்சிக்கு இறைவன் துணை நிற்பார், அம்மா துணை நிற்பார், புரட்சி தலைவர் துணை நிற்பார். வெற்றி வாகி சூழ்வோம். தை திருநாளிலே, தைப்பூச திருநாளில் வெற்றிவேல் முருகா, வீரவேல் முருகா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா என்று தைப்பூச திருநாளில் பக்தர்கள் வேண்டுகிறார்கள். ஆகவே புரட்சி தமிழைய எடப்பாடியார் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்த கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை களத்திலே நின்று மக்களை சந்தித்து சாதனைகளை எடுத்துச் சொல்லி திமுகவின் அவலங்களை தோலுரித்து காட்டி அமைதி பூங்காவான தமிழகத்தை அமளிக்காடு ஆக்கிய மக்கள் விரோத திமுக அரசுக்கு முடிவு கட்டுகிற போர் கரணம், போர் போர் களத்திலே போர், மக்களை சந்தித்து வெற்றி வாகை சூடி வருவோம். வெற்றி வெற்றி வெற்றி. புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே புதிய வெற்றி சரித்திரம் படைப்போம். நன்றி.